ஹனுமான் சாலிசா பற்றி இதை தெரியுமா? இந்த பக்தி பாட்டு ஒரு சிறையில் எழுதப்பட்டது. மகான் துளசிதாஸ் முகல் சாம்ராட்டான அக்பரால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அக்பர் அவர் ஒரு அதிசயம் காட்ட சொல்லினார். அதற்கு துளசிதாஸ் அமைதியாக பதிலளித்தார், நான் ராம பக்தன் மட்டும்தான், மாயாஜாலக்காரர் அல்ல. இந்த பதிலால் கோபம் வந்த அக்பர் அவரை பாதேபூர் சிறைக்கு அனுப்பினார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? சிறை அறைக்குள் துளசிதாஸ் எழுதியார், ஹனுமான் சாலிசா 40 பாடல்கள், ஹனுமானின் சக்தி மற்றும் பக்தியை புகழ்ந்தவை. பின்னர் நிகழ்ந்தது ஒரு அதிசயம். குரங்குகள் கூட்டமாக அக்பரின் அரண்மனைக்கு பாய்ந்தன. அரண்மனையில் குழப்பம் ஏற்பட்டது. தெய்வ சக்தியை உணர்ந்த அக்பர் உடனே துளசிதாஸ் விடுதலை செய்தார். இதுதான் உண்மையான பக்தியின் சக்தி. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதும் அல்லது கேட்பதும் உங்களை அனுமன் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை குறிக்கிறது. உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிவுக்கு வரும். உங்கள் நல்ல நேரம் தொடங்கப் போகிறது. அனுமனை நம்புங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் அனுமனின் ஆசீர்வாதத்தை பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு உந்துதலாக இருந்தால் இன்னும் என்னென்ன காத்திருக்கிறது என்று யூகிக்கவும் முடியாது. நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். ஏனில் ஒரு கதை அல்லது வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். எங்கள் அனைத்து அறிவிப்புகளையும் பெல் ஐகானை கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் மனமார்ந்த நன்றி.